இன்னைக்கு டயட் ரெசிபியில் ஓட்ஸ் வச்சு ஒரு பணியாரம் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னராக நீங்கள் எடுத்துக்கலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் ஓட்ஸ் எடுத்து பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் போட்டு நான் ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். மிதமான தீயில வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணின ஓட்ஸை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா திரிச்சு எடுத்துக்கிட்டேன். அதை நான் இந்த பவுலில் போட்டுக்கிறேன். அது கூட ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தயிர், 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு, 1 ஸ்பூன் ரவை, சின்ன சைஸ் கேரட் ஒன்று துருவி எடுத்துக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று, சின்ன மிளகா பாதி, இது ரெண்டையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலை, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இதெல்லாம் ஒன்று சேர்ற மாதிரி முதல்ல லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல கெட்டியான பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். பணியாரக்கல் நல்ல ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் ஊற்றலை அப்படின்னா மாவு அந்த கல்லை ஒட்டும். இப்போ நம்ம ஊற வச்ச மாவை எல்லா குழியிலையும் ஊற்றிக்கலாம். எல்லாத்துலேயும் ஊற்றியாச்சு. மூடி போட்டுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை மிதமான தீயில வேக விட்டுறலாம். திருப்பி போட்டுக்கலாம். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். இதை நான் இப்போ திருப்பி போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு. திரும்ப ஒரு 3 நிமிஷத்துக்கு மிதமான தீயில வேக விட்டுருங்க. 3 நிமிஷம் ஆயிடுச்சு. வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ எல்லா பணியாரத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஓட்ஸ் பணியாரம் ரெடி. எப்பயுமே நம்ம ஓட்ஸில் கஞ்சி கோழ்னு சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சிருக்கோம். இந்த மாதிரி பணியாரமாக செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம டயட் இருக்கிற ஃபீலிங்கே இருக்காது. மீண்டும் ஒரு நல்ல டயட் ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.